இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மஷ்ரூம் கிரேவியை சாதம், சப்பாத்தி, பூரிக்குடன் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூமை சேர்த்ததும் 3 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மஷ்ரூமை முன்னாடியே எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி கிரேவியில் சேர்க்கும்போது கிரேவி டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. மஷ்ரூம் இந்தளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதும் மஷ்ரூமை வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாங்க. மஷ்ரூமை வேறு பிளேட்டுக்கு மாற்றினதும் இப்போ நம்ம மஷ்ரூம் கிரேவிக்காக ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு மிக்ஸி கப்பில் ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை இது போல் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்ச முந்திரியும் சேர்த்துக்கோங்க. முந்திரி 12 முந்திரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கோங்க. இதில் முந்திரி ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். 3 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 ஏலக்காய், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இது எல்லாத்தையும் மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வானலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இது போல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்ததும் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. கிரேவிக்கு பெரிய வெங்காயம் தான் சேர்க்கணுன்னு இல்லைங்க, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது இந்த அளவுக்கு பச்சை வாசம் போய் வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை இது போல் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டான்னா விட்டுடலாம். பச்சை மிளகாவை சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாங்க. மசாலாவை சேர்த்ததும் கூடவே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததும் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாவை நம்ம பச்சையாக தாங்க அரைச்சிருக்கோம், அதனால் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், மசாலா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரிக் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் சேர்க்குறீங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மசாலாவை இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயிலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கலாங்க. மஷ்ரூமை சேர்த்ததும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இன்றைக்கி கிரேவி கெட்டி பதத்துக்கு வேணுன்றதுனால ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மஷ்ரூமை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஆல்ரெடி எண்ணெயில் மஷ்ரூம் ஃப்ரை பண்ணக்குள்ளே ஓரளவுக்கு வெந்து வந்திருக்குங்க. 3 நிமிஷத்துலேயே மஷ்ரூம் நல்லா வெந்து வந்துடும். மஷ்ரூம் நல்லா வெந்து கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு பொடி பொடியாக நறுக்குன மல்லித்தழையை தூவி ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான மஷ்ரூம் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.